வணக்கம் மக்களே. நாங்கள் குடியரசு தினம் 26ஆம் தேதி சென்னையிலிருந்து மயிலம் முருகர் கோயிலுக்கு போகலாம். காலை 10 மணிக்கு கிளம்பணும். நாங்கள் திண்டிவனம் போகும்பொழுதே மணி 1 மணி ஆயிடுச்சு. இப்போ கோவிலுக்கு போனால் கோவில் மூடி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 4 மணிக்கு தான் திறப்பாங்க. இந்த இடைப்பட்ட நேரத்தில் 4 மணி நேரம் என்ன பண்ணலாம்னு யோசனை பண்ணோம். அப்போ தான் நினச்சோம், வீடூர் டேம் பக்கத்தில் இருக்குது. திண்டிவனத்துலேருந்து வெறும் ஒரு 10 கிலோமீட்டர் தான் வீடூர் டேம். மதியம் லஞ்ச் முடிச்சுட்டு வீடூர் டேம் கிளம்பி போனோம். அங்கே போய் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியுது, ரொம்ப சூப்பராக இருக்குது, ரொம்ப அருமையாக இருக்குது எல்லா இடமும். குழந்தைங்க விளையாடுவதற்கு ஊஞ்சல், சர்க்கஸ் எல்லாமே நல்ல நிலைமையில் இருக்குது. டேமை சுற்றி இருக்கிற பார்க்கு, புல்வெளி எல்லாம் ரொம்ப நல்ல கண்டிஷனில் நல்லா பராமரிச்சிருக்காங்க. கார்லேயோ பைக்லேயோ வரா மாதிரி இருந்தால் டேமுக்கு மேலேயே ரோடு இருக்குது. ரொம்ப அழகாக ரசித்து பார்த்துக்கிட்டே நம்ம உட்கார்ந்து அழகாக வேடிக்கை பார்க்கலாம். அதே போல் இந்த டேமுக்கு வரதுக்கு 2 ரூட் இருக்குது. மெயின் ரோடு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்சி போகிற பைபாஸ், திண்டிவனம் தாண்டி கூட்டேரிப்பட்டு ஜங்ஷன் வரும். கூட்டேரிப்பட்டி தாண்டின உடனே கொஞ்சம் தூரத்துலேயே உங்களுக்கு வீடூர் டேம்னு போர்டு போட்டிருக்கும். அந்த டேம்லேருந்து லெஃப்ட் எடுத்தீங்கன்னா 1 கிலோமீட்டரில் உங்களுக்கு வீடூர் டேம் வந்துடும். அது மெயின் ரோடு. அதே போல் இன்னொரு ரூட்டு பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரியில் இருந்தும் மயிலத்தில் இருந்தும் இன்னொரு ரூட் வழியாக வரலாம். அந்த ரூட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரோடு கொஞ்சம் சரியில்லாமல் தான் இருக்கும். ஆனால் அந்த ரூட்டில் வரும்போது என்ன ஒரு விஷயம் பார்க்கலான்னா, அந்த டேமோட ஷட்டர் இருக்கும். அந்த ஷட்டரில் தண்ணி மோதி கீழே விழுறது ரொம்ப பார்க்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமாகவும் பயமாகவும் இருக்கும். அதை எனக்கு எப்படின்னு சொல்ல தெரியல. நீங்கள் நேரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த மெயின் ரூட் வழியாக வந்தீங்கன்னா உங்களுக்கு முதல்லயே அந்த பார்க்கும் அந்த டேமோட மெயின் கேட்டு வந்துடும். அதில் பார்க்க முடியாது. இந்த மயிலம் பாண்டிச்சேரி ரூட் வழியாக வந்தீங்கன்னா இந்த டேமோட ஷட்டர் பார்க்கலாம். அது வழியாக தண்ணி வழிஞ்சு மேலே கொட்டும். அது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஆறு மாதிரி தண்ணி கீழே போயிட்டே இருக்கும். ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு இது. நாங்கள் 26ஆம் தேதி போன அன்றைக்கி ஃப்ரீ தான். எந்த ஒரு சார்ஜும் யாரும் எதுவும் வாங்கலை. தாராளமாக ஒரு முறை குழந்தைகளோடு கூட்டிக்கிட்டு போய் பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.